நம்ம சென்னை சைதாப்பேட்டைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர ரெசிபி சைதாப்பேட்டை வடகறி. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா இந்த வீடியோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 கப்பு, தண்ணி 1 கப்பு ஆட் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சியில் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நேவாக அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை 3, ஏலக்காய் 2, கிராம்பு 2, அன்னாச்சி பூ 1 இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு அரைச்ச பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 2, பிரியாணி இலை 1, நறுக்கிய வெங்காயம், இடிச்சு போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 1 டேபிள் ஸ்பூன் இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், தண்ணி 1 கப் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ண வடகறியும் இதில் ஆட் பண்ணிட்டு தண்ணியை நல்லா ஊறி நல்லா கொத்தி விடுங்க. கடைசியாக புதினா கொத்தமல்லி 1/2 கை அளவு ஆட் பண்ணிட்டு பவுடர் பண்ண ஸ்பைசஸும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் சென்னை சைதாப்பேட்டை வடகறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.